நம்ம நிறைய வேல்யூஸ் பார்த்தோம். குவான்டிட்டி A குவான்டிட்டி Bன்னு எடுத்தல, அந்த இடத்துல என்ன குவான்டிட்டிஸ்லாம் போடலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, டைம், ஆக்சிலரேஷன். இந்த 4 குவான்டிட்டிஸ் தான் நம்ம மேஜரா இப்போ வரைக்கும் படிச்சிருக்கோம். இந்த 4 குவான்டிட்டிஸ்க்குள்ள ஏதாவது ரெண்டு எடுக்க முடியாது. அப்கோர்ஸ் ஏதாவது ரூல்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி displacement and time graph, velocity and time graph, acceleration and time graph, acceleration and displacement, velocity and displacement. இந்த 5 கிராஃபையும் நம்ம எடுத்து படிக்க போறோம். ஓகே, இந்த கிராஃப்லாம் of course y x, இங்க st கிராஃப்னா y ஆக்சிஸ்ல s இருக்கும், t வந்து x ஆக்சிஸ்ல இருக்கும். இங்க s இருக்கும், இங்க t இருக்கும். டைம் வேரி ஆக என் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண போறேன். இது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கலாம், இப்படி இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கலாம், இல்லை இப்படி டிக்ரீஸ் ஆகிறதா இருக்கலாம். இதோட நேச்சர் எப்படி வேணா இருக்கலாம், இன்க்ரீசிங்காக இருக்கலாம், டிக்ரீசிங்காக இருக்கலாம். ஸ்லோப்பு அதே மாதிரி என்னோட ஸ்லோப் வந்து நெகட்டிவ் இன்க்ரீசிங், நெகட்டிவ் டிக்ரீசிங்காக இருக்கலாம். ஸ்லோப் எப்படி வேணா இருக்கலாம். இதோட நேச்சர்லாம் நமக்கு கொஸ்டின் பண்ண வில் ஸ்டடி. ஓகே, ஸோ ஸ்லோப்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சதுல, m is equal to tan theta. அதாவது 2 பாயிண்ட் எடுத்தேன்னா y2 minus y1 by x2 minus x1 or y1 minus y2 by x1 minus x2. ரெண்டுமே சேம் தான், ஏன்னா நெகட்டிவ் சைன் தான் வரப்போகுது. இதுக்கப்புறம் y2 minus y1 அதாவது சேஞ்ச் இன் y கோஆர்டினேட், இதை நம்ம வந்து dy-ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி x2 minus x1 is change in x coordinate. This can be represented as dx, change in dx. நம்ம மோஸ்டா பக்கத்துல சே என் கிராஃப் இப்படி இருக்குன்னா, நான் பக்கத்துல இருக்கிற பாயிண்ட்டுக்கு தான் நான் ஸ்லோப் கண்டுபிடிப்பேன் மோஸ்டா. அதை வச்சு தான் நான் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லுவேன். ஓகே, பக்கத்துல இருக்கிற பாயிண்டா இருந்ததுன்னா அதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? மினிமமா தான் இருக்கும். சரி, இந்த பாயிண்ட்டுக்கும் டிஃபரெண்ட் வச்சுக்கோங்களேன். y வேல்யூ டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகும். ஆனா இதுவே இந்த வேல்யூக்கு எடுத்தனா y வேல்யூ சின்னதா தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சேஞ்ச் வந்து dy. இதுவே ரெண்டு தூரமா இருக்கிற பாயிண்ட் எடுத்தனா my change in y will be represented delta y by delta x. ஆனா பக்கத்துல இருக்க பாயிண்ட் எடுக்கிறதுனால dy by dx இது டிஃபரன்ஸ். ஸோ dy by dx னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஞாபகமா? dy by dx is nothing but differentiation of y with respect to x. So differentiation of quantity in y axis by differentiate with respect to quantity in x axis will give me my slope. இந்த பாயிண்ட்டை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எழுதிக்கிறேன். Slope is equal to differentiation of quantity in y axis with respect to x axis. Okay, so இந்த 5 டைப் ஆஃப் கிராஃப்ஸ் நம்ம படிக்கலாம். 5 டைப் ஆஃப் கிராஃப்ஸோட ஸ்லோப் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோப், this is nothing but m is slope, right? அது வச்சு differentiation of quantity in y axis with respect to x axis will give you my slope. அதை வச்சு நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சேன்னா ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு கண்டுபிடிச்சு நேச்சர் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்கலாம். அது என்னடா நேச்சர் ஆஃப் மோஷன் வில் see further into the chapter. ஃபர்ஸ்ட் நான் s and t கிராஃப் எடுத்தேன், கரெக்டா? அதை வச்சு நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சேன்னா ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு கண்டுபிடிச்சு நேச்சர் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்கலாம். அது என்னடா நேச்சர் ஆஃப் மோஷன் வில் see further into the chapter. ஃபர்ஸ்ட் நான் s and t கிராஃப் எடுத்தேன், கரெக்டா? ஸோ y ஆக்சிஸ்ல s குவான்டிட்டி இருக்கணும், x ஆக்சிஸ்ல டைம் இருக்கணும். திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் டைம் கிராஃப். சரி, இதெல்லாமே இன்க்ரீசிங். நான் வந்து எனக்கு டைம் எப்பவுமே இன்க்ரீஸ் தானே ஆகும். டைம் இன்க்ரீஸ் பண்ணனா என் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கிராஃப் தான் எடுத்துருக்கேன். சரி, அட் ஸ்டார்டிங் டைம் 0வா இருக்கும்போது என் ஆப்ஜெக்ட் வந்து ஆரிஜினில் இருக்கு. என்னோட ஆப்ஜெக்டோட பொசிஷன் s is nothing but displacement or பொசிஷன் வந்து ஆரிஜினில் தான் இருக்கு. இனிஷியலா எது மூவ்மெண்ட் இல்லை. ஆஸ் டைம் இன்க்ரீசஸ் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. சரி, இங்கேருந்து y ஆக்சிஸ் நான் மார்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டைம் வந்து 1 செகண்ட் போதே 5 மீட்டர்ல இருக்கு. இதுவே டைம் 2 செகண்ட் போதே 10 மீட்டர்ல இருக்கு. டைம் வந்து 3 செகண்ட் போதே 15 மீட்டர்ல இருக்கு. அந்த மாதிரி நான் பண்ணிட்டே வந்தேன்னா நான் கிராஃப் மார்க் பண்ணா இது யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகுதா? டைம் 1 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு 5 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி 2 to 3 1 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் 5 மீட்டரே இன்க்ரீஸ் ஆகுது. இங்க ஸ்லோப் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்லோப் will be dy by dx, change in y. இங்கேயும் change in 5, change in y value 5, இங்கேயும் change in y value 5. So 5 by change in x value is 1. 5 by 1, m is equal to 5. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம்.
சே இது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஸோ என்னோட கிராஃப் வந்து இதர் நான் இங்க 3 வரைஞ்சிருக்கேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் டைம் கிராஃப் எய்தர் ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கலாம், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கலாம், இல்ல இது நம்ம பார்த்தோம்ல ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்தோமே, எய்தர் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கலாம் ஆர் திஸ் இஸ் இன்க்ரீசிங். இது என்ன கேஸ்? இன்க்ரீசிங் கிராஃப் தான், ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங். இதே மாதிரி இன்னொன்று கேஸ் இருக்கு, ஸ்லோப் இஸ் டிக்ரீசிங். அது என்னன்னா ஸ்லோப் மேக்ஸிமம் இங்க என்ன ஆகுது, ஸ்லோப் இனிஷியலா 0வா இருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸ்லோப் இங்க 0வா இருக்கு, இங்க கொஞ்சமா இருக்கு, இங்க கொஞ்சம் நிறையவே ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுவே ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகணும், இங்க இருக்கிற இன்க்ரீசிங் கிராஃப்னா ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுது, மேக்ஸிமம் 0 டிகிரியில் ஆரம்பிச்சு 90 டிகிரி வரைக்கும் போகலாம். இது எம் இஸ் இன்க்ரீசிங் கிராஃப். இதுவே எம் இஸ் டிக்ரீசிங் கிராஃப். அப்போ என்னவா இருக்கும்? எம்மோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கும்? 0 to 90க்குள்ள மேக்ஸிமம் வேல்யூ 90. 90னா இப்போ பார்த்துமே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் ஆரம்பிச்சுட்டு ஸ்லோப் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். ஸோ ஸ்லோப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இப்படி வரும். இங்கேயும் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணனா, அதாவது இங்கேருந்து பாயிண்ட் இங்கே கொஞ்சம் தூரம் போகிறேன்னா ஒய் வேல்யூ இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, இந்த பாயிண்ட்டையும் பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுக்கு அதே மாதிரி ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் ஆல்சோ அன் இன்க்ரீசிங் கிராஃப். ஆனால் ஸ்லோப் இஸ் டிக்ரீசிங். இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம். ஓகே, ஸோ எனக்கு எந்த கிராஃப் எடுத்துட்டாலும் சரி, இன்க்ரீசிங் கிராஃப்னா ஸ்லோப் 3 டைப்ஸ் இருக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங், ஸ்லோப் இஸ் டிக்ரீசிங். ஸோ அதுதான் இங்கே எடுத்துட்டேன். இங்கேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கலாம், ஸ்ட்ரெயிட். ஸோ ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா நேச்சர் ஆஃப் கிராஃப் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். இதுவே ஸ்லோப் இன்க்ரீசிங்காக இருந்ததுன்னா நேச்சர் ஆஃப் கிராஃப் வில் பி லைக் திஸ். இதுக்கு ஸ்பெசிஃபிக் நேம் இல்லை, ஒரு கர்வ் தான், பாசிட்டிவ் கர்வ்னு சொல்லுவோம். இதுவே ஸ்லோப் டிக்ரீஸ் ஆச்சுன்னா மை கிராஃப் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி 3 டைப்ஸ். அது ஏற்கனவே சொல்லியிருக்க ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பேன்? dy by dx. y ஆக்சிஸ்ல என்ன குவான்டிட்டி இருக்கு? s. x ஆக்சிஸ்ல t. ஸ்லோப் வில் பி ds by dt. ds by dt எங்கேயோ ஃபெமிலியரா இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் லெக்சர்ல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் லெக்சர்ல. ds by dt is my velocity, change in displacement with respect to time. ஸோ s and t வேல்யூ, s and t கிராஃப்லேருந்து நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சேன்னா that will always give my velocity. velocity is my slope. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, இங்க வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் வரைஞ்சிருக்காங்க, இங்க எஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதுவே ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தது வச்சுக்கோங்களேன், இங்க டைம் வந்து 2 செகண்ட்ஸ், இங்க டைம் 2.5 செகண்ட்ஸ், டைம் மைன்யூட் டிஃபரெண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. இங்கேருந்து இங்கக்குள்ள எனக்கு இங்க S1லேருந்து S2 மாறுதுன்னா நான் எப்படி வெலாசிட்டி கண்டுபிடிப்பேன்? சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை சேஞ்ச் இன் டைம். எனக்கு சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் S2 minus S1, சேஞ்ச் இன் டைம் இஸ் 2.5 minus 2. திஸ் வில் பி மை வெலாசிட்டி. இல்லைனா எனக்கு கிராஃப்ல வந்து ஏதாவது ஈக்குவேஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. திஸ் கேன் ஆல்சோ பி given இந்த y equal ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் ஸ்லோப் வந்து mன்னு எடுத்துக்குவோம். ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃபை we can represent it as y equal to mx. இது ஒன் ஆஃப் த ஃபார்ம். அஃப்கோர்ஸ் இன் டீடைல் படிப்போம் மேத்ஸில், பட் நான் ஹிண்ட் கொடுக்குறேன். அதாவது என் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா y வந்து m டைம்ஸ் எக்ஸ் இருக்கும், அண்ட் இனிஷியலாக ஆரிஜின்லேயே தான் இருக்கும். ஸோ இங்கே dy by dx இஸ் நத்திங் பட் d by dx of m times x. m கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே வந்துடும். m times dx by dx is xே x வச்சு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா ஆன்சர் will be 1. கரெக்டா? x power n வந்து நான் d by dx ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணனா what will it become? nx power n minus 1. இதுவே n equal to 1 இருந்ததுன்னா my answer will be 1 time x power 1 minus 1 is 0, which is 1. அதான் dx by dx is 1. m கான்ஸ்டன்ட் வெளியவே இருக்கும். ஸோ dy by dx my slope is m. m. இது ஒரு ரஃப் டெரிவேஷன், நத்திங் டு மைண்ட். இதுவே இந்த பாயிண்ட்ல பார்த்தோன்னா இன்கேஸ் நேச்சர் ஆஃப் கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கிராஃபையே உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம்லேயே கொடுக்கலாம். சரி y equal to x square ஃபார்ம்னு இதை எடுத்துக்கலாமே. இந்த கேஸில் இந்த கிராஃபோட ஸ்லோப் என்ன? அதாவது s equal to t ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதோட ஸ்கொயர் டைம்ஸ் என்னோட டைம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதோட ஸ்கொயர் டைம்ஸ் என் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. என் வெலாசிட்டி அட் டைம் equal to 5 செகண்ட். 5 செகண்ட் போது v என்னன்னு கேட்குறாங்க. I already know that s equal to t square and v is equal to ds by dt. So டேரக்டா இது நான் t ஸ்கொயரை t ஆல் டிவைட் பண்ணனா 2t. t equal to 5 செகண்ட்ல 2 into 5 which is nothing but 10 seconds. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிராஃப்லேருந்து we can do interpretation. கிராஃப்லேருந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன்லேருந்து you can solve to find
ஸ்லோப். ஸ்லோப் வந்து நான் ஏன் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன்? ஏன்னா இங்க ஸ்லோப்லேருந்து ஐ எம் கெட்டிங் அ குவான்டிட்டி. எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். நான் கிராஃப் பார்த்து ஸ்லோப் கண்டுபிடிச்சா நான் பண்ணிடுவேன். ஜஸ்ட் 2 பாயிண்ட் எடுப்பேன், அதோட dy by dx கண்டுபிடிச்சேன்னா ஐ கேன் டைரக்ட்லி ஃபைண்ட். இது ஸ்ட்ரெயிட் லைன் கான்ஸ்டன்டா இருக்கும் ஸ்லோப். ஆனா இதுவே இன்க்ரீசிங் கிராஃப் பார்த்தோம்னா சே இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இங்க நான் தான் சொன்னேன் இங்க கான்ஸ்டன்டா இருக்காது ஸ்லோப். இந்த கிராஃபுக்கு ஸ்லோப் இஸ் m is increasing. So which means slope is velocity. So velocity is increasing. எப்போ ஏன் velocity increase ஆகும்? சே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு velocity 5 மீட்டர் per second கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலா டைம் t equals 0, velocity இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 6 மீட்டர் per second ஆகுது, 7 மீட்டர் per second ஆகுது, அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு யூனிஃபார்மா. யூனிஃபார்ம் இன்க்ரீஸ்னு வச்சுக்கலாமே. எப்போ எனக்கு இன்க்ரீஸ் ஆகும்? வெலாசிட்டி, நான் ஒரு ஆப்ஜெக்ட் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலைன்னா என் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? இல்லை. நான் வெலாசிட்டிக்கு ஒரு ஆக்சலரேஷன், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் கொடுத்தேன்னா என்னோட வெலாசிட்டி வில் இன்க்ரீஸ். சரி, இந்த சைட் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சலரேஷன் இஸ் 2 மீட்டர் per second ஸ்கொயர். அப்போ வெலாசிட்டி மாறும்ல. ஸோ இந்த கிராஃப்லேருந்து என்ன இன்டர்பிரேட் பண்ணலாம்? ஒன்லேருந்து ஒன் டைப் ஆஃப் கிராஃப் பார்க்கும்போதே மை ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங். ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகும்போதே வெலாசிட்டி இஸ் இன்க்ரீசிங், which means there is acceleration. அப்போ 2 கேஸ்ல எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். எப்போ என் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும்? சே ஆப்ஜெக்ட் இருக்கு, 5 மீட்டர் per second வச்சு கொடுத்துருக்கேன், அது அதே வெலாசிட்டிலே போயிட்டு இருக்கும். எப்போ? when there is no acceleration. Acceleration no means acceleration is 0. இங்க acceleration is there. இதுவே தேர்ட் கிராஃப் பார்த்தோன்னா வெலாசிட்டி ஸ்லோப் இஸ் டிக்ரீசிங் சொன்னேன், கரெக்டா? m is decreasing. m is nothing but velocity. So velocity is decreasing in third graph. v3 னு வெச்சுக்கலாம். v3 is decreasing. அதாவது சே ஆப்ஜெக்ட்டுக்கு 5 மீட்டர் per second கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்தில் 3 மீட்டர் per second ஆகுது, கொஞ்ச நேரத்தில் 1 மீட்டர் per second ஆகுது. இந்த மாதிரி யூனிஃபார்மாக டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எப்போ டிக்ரீஸ் ஆகும்? நான் மோஷன், ஆப்ஜெக்ட் மோஷன் இருக்கா, அதே டைரக்ஷன்லேயே ஆக்சிலரேஷன் கொடுத்தேன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் மோஷன் இந்த சைடு இருக்கு, ஆனால் ஆக்சிலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்தேன்னா எனக்கு வெலாசிட்டி கம்மியாகும், கரெக்டா? ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஏ வந்து 2 மீட்டர் per second ஸ்கொயர் லெஃப்ட் டைரக்ஷனில் இருந்தது வச்சுக்கோங்களேன். அப்போது பாசிட்டிவ் டைரக்ஷனில் எல்லாத்தையும் எழுதுனா v is equal to 5, a is equal to -2. -2னா லெஃப்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ வெலாசிட்டி டிக்ரீஸ் தானே ஆகும். t equal to 1 செகண்ட் போதே v is equal to u plus 80. இது u வச்சுக்கலாம். ஸோ 5 minus 2 into 1 3. ஸோ என் வெலாசிட்டியும் ஆக்சிலரேஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குதுன்னா my velocity will decrease. So இங்க my velocity is decreasing, which means acceleration is opposite to motion or acceleration is negative. இப்படியே சொல்லலாம். இது நான் மூணுத்தையும் நான் இங்க நோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல velocity is increasing, so acceleration is in the direction of motion, so positive னு வெச்சுக்கலாம். இதே செகண்ட் கேஸ்ல velocity is constant, which means acceleration is 0. Third case la velocity is decreasing, which means acceleration is negative. Okay, ஏனா velocity and acceleration opposite direction. அதனால தான் velocity நான் positive direction ல எடுத்துக்கிறேன். So acceleration அதுக்கு negative direction ல இருக்கு in third case. So question solve பண்ண சரியாயிடும். Don't get it. Okay, next velocity time, displacement time படிச்சோம்ல, அதே மாதிரி velocity time. நம்ம ஸ்லோப் எப்படி கண்டுபிடிச்சோம்? ds by dt வச்சு, அதாவது dy by dx. இங்க x axisல என்ன இருக்கும்? x axisல டைம் இருக்கும், y axisல velocity. My slope is equal to dy by dx. இங்க my slope is equal to dv by dt. அதாவது with respect to time என் velocity எப்படி மாறுது? That is nothing but இந்த quantity ஏற்கனவே படிச்சிருக்கோமே. It's nothing but acceleration. ஸோ என் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், எவ்வளோ வேகமாக போகிறேங்கிறது என் வெலாசிட்டி குறிக்குது. அந்த வேகமும் எவ்வளோ வேகமாக மாறுதுங்கிறது என் ஆக்சலரேஷன் குறிக்குது. ஸோ dv by dt graph, v by t graph will give me acceleration, slope will give me acceleration. ஸோ இதுலேயும் நேச்சர் ஆஃப் கிராஃப் இன்க்ரீசிங் கிராஃப்னால 3 டைப் ஆஃப் கிராஃப்ஸ் வந்துருக்கேன் இங்கே 1 2 3. ஸோ 1ல என்னன்னா 1 கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது, பட் 1 இஸ் இன்க்ரீசிங், ஸ்லோப் இஸ் இன்க்ரீசிங் கிராஃப். The slope is constant, that is straight line. Third one வந்து slope is decreasing. Slope na enna? The slope is nothing but dy by dx.
இங்க y ஆக்சிஸ்ல velocity இருக்கு, x ஆக்சிஸ்ல டைம் இருக்கு, which is nothing but y axis na dv by dt, which is nothing but acceleration. My slope is equal to acceleration. நான் இந்த கிராஃப்ல இந்த ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்துட்டு சேஞ்ச் இன் y by சேஞ்ச் இன் x பண்ணனா எனக்கு அந்த பர்టిక్యులர் டைம் பீரியட்ல acceleration என்ன இருக்குதுன்னு எடுத்து தெரியும். ஓகே, சோ இந்த கேஸ்ல ஸ்லோப் இஸ் டிக்ரீசிங், அதாவது ஸ்லோப் இஸ் acceleration is decreasing. acceleration நம்ம டெரைவ் பண்ணோம்ல, அந்த மூணுத்துலயுமே வந்து acceleration is constant தான் இருக்கும். ஆனா acceleration டிக்ரீஸ் ஆகலாம், அந்த கேஸ் நம்ம பார்க்கல. ஆனா நியூட்டன்ஸ் லாஸ் போகும்போது அந்த மாதிரி கேசஸ்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம படிக்கிற கேஸ் வந்து a, அதாவது இங்க m is constant. நம்ம ஃபார்ம் பண்ண மூணு ஈக்குவேஷன் இருக்குல்ல, b is equal to u plus at, b square minus u square equal to 2as, s is equal to ut plus half at square. இந்த மூணுத்துலயுமே a கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால தான் நம்ம அதை நம்ம டெரிவேஷன் எடுக்கல, அதை நம்ம டெரிவேஷன்ல இருந்து வெளியே எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? சோ இந்த கேஸ்ல a is constant. நம்ம படிக்கிற மோஷன்ல a is constant. a னா here it is m, slope is constant. இந்த மூணு கேஸ்ல நம்ம எதை படிப்போம்? கைனமேட்டிக்ஸ்ல மோஸ்ட் தான் நம்ம செகண்ட் கேஸ் தான் படிப்போம். அதுக்கு தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் கேஸ் நாட் பாசிபிள் சொல்ல மாட்டேன். இங்க வந்து acceleration is constant. acceleration can either be positive or negative. இங்க நான் பாசிட்டிவா காமிச்சிருக்கேன், இதுவே கிராஃப் இப்படி கூட இருக்கலாம். இங்கேயும் ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட், ஆனா ஸ்லோப் இஸ் நெகட்டிவ். சே மைனஸ் m is equal to -2 ன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து m is +2. எக்ஸாம்பிள் வேல்யூ, இது வந்து இன்க்ரீசிங் வேல்யூ, இது வந்து டிக்ரீசிங் ஸ்லோப். இந்த கேசஸ் மோஸ்டா பார்க்க மாட்டோம், ஸ்ட்ரெயிட் லைன் கேஸ் தான் பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபோட ஸ்லோப்லேருந்து நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைக்கும், வெலாசிட்டி டைம் கிராஃப்லேருந்து ஸ்லோப்லேருந்து நம்மளுக்கு ஆக்சிலரேஷன். இதுதான் as a whole take up. நெக்ஸ்ட் ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஆக்சிலரேஷனும் டைமோட வேரி ஆகலாம். m வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்த்தேன்ல, எப்படி பார்த்தேன் நான்? சரி, இந்த பாயிண்ட்ல பார்த்தேன்னா என் ஸ்லோப் இங்க 2 பாயிண்ட் எடுத்தேன்னா ஸ்ட்ரெயிட், ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வருது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பார்த்தோன்னா ஆங்கிள் 90 டிகிரி, tan 90 இஸ் இன்ஃபினிட்டி, அதை விட்டுரு. நெக்ஸ்ட் பக்கத்தில் 2 பாயிண்ட் எடுத்தேன்னா கொஞ்சம் அதை விட கம்மியாக இருக்கும். இதுவே இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பாயிண்ட் எடுத்தேன், இங்கே பக்கத்தில் 2 பாயிண்ட் எடுத்து பார்த்தோன்னா தீட்டா வில் பி டிக்ரீசிங். தீட்டா டிக்ரீசிங்னா வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இட் இஸ் டிக்ரீசிங்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை கம்பேர் பண்ணும்போதே y கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்க எக்ஸ்ல என்ன இருக்கு? டைம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் y இஸ் ஸ்லோப் ஆஃப் y, ஸ்லோப் ஆஃப் y axis டிக்ரீசிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இந்த கேஸ்ல. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் கிராஃப்ல ஸ்லோப். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் அகைன். தேர்ட் கிராஃப்ல m வந்து ஆக்சிலரேஷன் சொல்லியாச்சு, கரெக்டா? இங்க acceleration is decreasing, அதாவது with respect to time பார்க்கும்போது acceleration is decreasing, அதுதான் slope is decreasing னு சொல்றேன். அதே கிராஃபை நான் வந்து இங்க acceleration time கிராஃப்ல I can represent it in this way. With respect to time acceleration is decreasing, அதாவது டைம் இன்க்ரீஸ் பண்ண என் acceleration டிக்ரீஸ் ஆகும். அது இப்படி டிக்ரீஸ் ஆகலாம், இப்படி டிக்ரீஸ் ஆகலாம், இப்படி டிக்ரீஸ் ஆகலாம், based on nature. ஸோ இங்க இருக்கிற கிராஃபை v by t கிராஃபை நான் at கிராஃப்ல இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி மாத்தலாம். அதே மாதிரி இங்க இருக்கிற கிராஃப், செகண்ட் கிராஃப், ஃபர்ஸ்ட் கிராஃப், தேர்ட் கிராஃப் மாத்தியாச்சு. செகண்ட் கிராஃப் பார்த்தனா this is my m is equal to a is equal to constant, கரெக்டா? ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ a by t கிராஃப்ல ஸ்கிப் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். a by t கிராஃப்ல velocity is equal to dv by dt. நம்ம போன கிராஃப்ல dv by dt is m, this a is constant. டைம் இன்க்ரீஸ் பண்ண my a remains same. டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா a இந்த பாயிண்ட்ல இருந்ததுன்னா அதே பாயிண்ட்லயே இருக்கு. ஓகே, இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தானே. என் கிராஃப் இப்படி இருக்கு, இதுவே அந்த ஸ்ட்ரெயிட் லைன் படுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா இட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரெயிட் லைன், a is constant. அந்த செகண்ட் கிராஃபையும் இந்த செகண்ட் கிராஃபையும் we can equate. இதுவே இந்த கிராஃப் பார்க்கலாம். இந்த கிராஃப்ல பார்த்தோம்னா my slope is increasing with respect to time. So inga slope is acceleration. V by t graph la slope is acceleration. Acceleration is increasing with respect to time. So acceleration is increasing with respect to time na either இது மூணுமே increasing graph தானே, நான் ஆரம்பத்துல சொன்னேன். டைம் இன்க்ரீஸ் பண்ணனா acceleration increase ஆகும்.
அதையும் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு இன்டர்ன் வேல்யூலாம் இல்ல, நம்ம மோஸ்டா எக்ஸை டிஃபரன்ஷியேட் டிஸ்பிளேஸ்மென்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைக்கும், வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்ஸலரேஷன் கிடைக்கும், ஆக்ஸலரேஷனையும் ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு ஃபர்தரா நம்ம அந்த குவான்டிட்டிஸ்லாம் படிக்கிறது இல்ல, இந்த 3 குவான்டிட்டிஸ் தான். ஸோ இதுக்கும் அதே மாதிரி லாஸ்லாம் அப்ளை ஆகும்னு சொல்றேன். தட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் v and s. எல்லாத்தையும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பார்த்தோம்ல. சரி, நான் பொசிஷன் மாற மாற என் வெலாசிட்டி எப்படி மாறுது? சரி, முதல்ல ஆரிஜினில் இருக்கேன், x is equal to 0, x is equal to 5 மீட்டர் ஆர் x is equal to 5 மீட்டர் போகும்போதே என் வெலாசிட்டி என்னவா மாறுது? இனிஷியலாக நான் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறேன், இங்கே வந்து எனக்கு 10 மீட்டர் per செகண்ட் இருக்கு. x equal to 10 மீட்டர் போகும்போதே என் வெலாசிட்டி வந்து 20 மீட்டர் per செகண்ட் ஆகுது. ஸோ என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணனா என்னோட வெலாசிட்டி 10 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கேயும் 5 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணனா 10 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த நேச்சர் என்ன? 5 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணனா 10 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, 5 மீட்டர் இன்க்ரீஸ் பண்ணனா 10 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரொபோஷனலாக இருக்கா? ஸோ v வர்சஸ் s கிராஃப் என்ன நேச்சராக இருக்கணும்? இங்கே 3 கிராஃப் இருக்கு. s இன்க்ரீஸ் பண்ணனா v ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் a straight line graph. 1 2 3ல 2 is the right graph for the case which I give. ஸோ இங்கே ஸ்லோப் என்னவா இருக்கும்? m is equal to dy by dx. y axisல velocity இருக்கு, x axisல displacement இருக்கு. dy by dx is dv by ds. ரைட்டா? இந்த dv by ds ஏதாவது குவான்டிட்டி கொடுக்குமா? dx by dt டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் டைம் கிராஃப்லேருந்து ஸ்லோப் வந்து எனக்கு வெலாசிட்டி கொடுக்குது. அதே வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃப் ஸ்லோப் வந்து எனக்கு ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அண்ட் டைம் கிராஃப்க்கு நம்ம ஃபர்தராக படிக்கல. வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏதாவது கொடுக்குமான்னு பார்த்தா நீங்களே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது வருதா? நான் நெக்ஸ்ட் பேஜ் வேணாம். ஆக்சுவலாக ஒரு குவான்டிட்டி வரும், வெல் டிஃபைன். அது தனி குவான்டிட்டின்னு சொல்ல முடியாது, அது அசோசியேட்டட் வித் வாட் வி ஆல்ரெடி நோ, வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிலரேஷன். அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃபைன், நான் இங்கே டிரைவ் பண்ணிடுறேன். இது நான் ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் டிவி பை டிஎஸ் இந்த வேல்யூ நான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணும் போதே சொன்னேன். யாரும் ஞாபகம் இருந்தால் இட் வுட் பி ரைட். ஓகே, டிவி பை டிடி இன்டூ டிடி பை டிஎஸ். யூ கேன் ஃபர்தர் சேஞ்ச் இட் லைக் திஸ். ஏன்னா நான் செயின் ரூல் தான் யூஸ் பண்ணுறேன். டிடி பை டிடியை நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஐ எம் ரைட்டிங் டிவி பை டிடி ஏ and ds by dt. ds by dt denominator, இந்த dt denominator எடுத்துட்டு வந்தேன்னா it will become a by v. dv by dt is equal to a by v. a is equal to v dv by dt. இது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? டெரிவேஷன் போதே பார்த்தோம். so it's one of the most important. a is equal to dv by dt ன்னு சொல்லுவோம். சாரி, எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேனே. அதே மாதிரி a is equal to v dv by ds. ஸோ டிவி பை டிஎஸ் இங்கே வந்து டிவி பை டிஎஸ், சாரி இதுதான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். டெரிவேஷன்லாம் கரெக்ட், நான் செயின் ரூல் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏ பை வி இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற வேல்யூ சேம், டிவி பை டிஎஸ். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு வி டிவி பை டிஎஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த கிராஃப்லேருந்து v வர்சஸ் s கிராஃப்லேருந்து எனக்கு a by v வேல்யூ தெரியும். சரி, இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 2 பாயிண்ட்லன்னா எனக்கு s1, v1 தெரியும், s2, v2 தெரியும். ஸோ இந்த 2 பாயிண்ட் நடுவில் ஆக்சிலரேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா நான் கண்டுபிடிச்சனால எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சேன்னா ஸ்லோப் வில் பி மை a by v. கரெக்டா? மை ஸ்லோப் வில் பி a by v. ஸோ எனக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வெலாசிட்டி தெரியும். சரி, பக்கத்து பாயிண்ட்னா வெலாசிட்டி சேஞ்ச் அவ்வளோ சேஞ்சாட்டிக்காக இருக்காது, ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். வி சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா ஏ ஈஸியாக கண்டுபிடிச்சேன், ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே வி வெலாசிட்டியாக என்னன்னு எனக்கு தெரியும் அந்த பாயிண்ட்ல. ஸோ அதை வச்சுட்டு நான் ஆக்சிலரேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். நெக்ஸ்ட் கிராஃப். ஓகே, இன்னும் 2-3 கிராஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சிலரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்லோப் இஸ் இங்கே சரியாக எழுதலன்னு நினைக்கிறேன். ஸ்லோப் இஸ் dA by ds. Acceleration is a, displacement is s. Slope வந்து dy by dx, which is nothing but y axis ல acceleration இருக்கு, x axis ல displacement இருக்கு. So dA by ds will be my slope.
இது ஃபர்தரா ப்ராசஸ் பண்ண முடியுமா? ஏ வந்து இதே மாதிரி dA by dt into dt by ds போடலாம். ஆனா dA by dt தான் நமக்கு குவாண்டிட்டி ஏற்கனவே தெரியாது. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் டயக்ராம்ல கூட dA by dt இது என்ன குவாண்டிட்டின்னு நமக்கு தெரியாது, நம்ம படிக்கல. ஸோ அதை விட்டுலாம். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ஸ் இருக்குன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ சம் அப் பண்ணா மோஸ்ட்டாக என்ன குவாண்டிட்டி எடுத்தாலும் y ஆக்சிஸில் ஃபர்ஸ்ட் குவாண்டிட்டி இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் செகண்ட் குவாண்டிட்டி இருக்கும். ஓகே, இந்த கிராஃப்லேருந்து we can obtain something called as slope. ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்தோம்னா அது ரெண்டோட டிஃபரன்ஸ் ஒரு ப்ரொபோர்ஷன் ரேஷியோ எடுத்தோம்னா வில் கெட் ஸ்லோப். ஸ்லோப்லேருந்து வில் கெட் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ். ds by dt இதோட ஸ்லோப் என்ன? dx by dt which is velocity. ஸ்பீட் பை டைம், ஸ்பீட் பை டைமோட dv by dt ஓட ஸ்லோப் என்ன? ஆக்சிலரேஷன். ஸ்பீட் டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம படிச்சோம், something but a by v. ஓகே, இதை நான் நோட் பண்ணிடுறேன். ஸ்லோப் will give v a by v. இது நம்ம டிரைவ் பண்ணணும். ஓகே, அண்ட் நேச்சர் ஆஃப் கிராஃப்ஸும் கொஞ்சம் ஐடியா கிடைச்சு இதை வச்சு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபைன். ஸோ ஒரு கிராஃப்லேருந்தும் இப்போ நம்ம ஸ்லோப்ஸ் பற்றி படித்தோம். அது தவிர இது சம்திங் எல்ஸ். ஸ்லோப் தவிர வேற ஒரு குவான்டிட்டி, வேற ஒரு ப்ராப்பர்ட்டி கூட படிக்கலாம். அது என்னன்னா விச் இஸ் த ஏரியா அண்டர் த கிராஃப். அஃப்கோர்ஸ் நான் இப்போ காலேஜ் சேர்ந்தல, காலேஜில் மோஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷன் தான். ஏரியா அண்டர் த கிராஃப் வச்சு என்னென்ன அப்ளிகேஷன்? மோஸ்ட்டாக டிஃப்ரென்ஷியேஷன், இன்டிகிரேஷன், அதோட ஃபுல் காம்பினேஷன் தான் எங்களுக்கு மோஸ்ட்டாக சொல்லி தருவாங்க. கிராஃப்லேருந்து ஸ்லோப் அண்ட் ஏரியா வச்சு நிறைய குவான்டிட்டிஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளே 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வகையில் இட்ஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட். ஸோ ஃபார் எவ்ரி கிராஃப் the slope of the graph and the area under the graph gives values of different quantities. Slope of the graph gives what all quantities நம்ம இப்போ படிச்சோம். இப்போ area under the graph gives what quantities அது படி. say v by t கிராஃப் எடுத்துக்கலாம். எல்லா கிராஃப்லேருந்தும், எல்லா குவான்டிட்டியோட கிராஃப்லேருந்தும் நமக்கு எதுவும் கிடைக்காது. சில பர்டிகுலர் கிராஃப்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் என்னென்ன கிராஃப்னு நான் இப்போ சொல்கிறேன். say v by t கிராஃப் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் மை velocity and this is my time. இது straight line graph. ஸோ ஸ்லோப் என்ன தரும்? Slope gives me acceleration. M is equal to acceleration. இப்பதான் படிச்சோம். This gives me acceleration. Area under the graph. Area under the graph na என்னன்னா, say ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கேன். t1, v1, t2, v2. say இந்த 2 பாயிண்ட்க்கும் ஏரியா அண்டர் த கிராஃப். இதுதானே கிராஃப். இந்த கிராஃபுக்கு கீழே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல இந்த ஏரியா இருக்கா? இந்த ஏரியா என்ன வேல்யூ? இந்த ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்? இது அஃப்கோர்ஸ் ஒரு ப்ராப்பர்லி ஜாமெட்ரிக் ஷேப். இதை நான் ரெண்டா பிரிக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள். சே இந்த t1 v1 தெரியும்ல. ஸோ t1 இஸ் திஸ் வேல்யூ, t2 இஸ் திஸ் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ t2 மைனஸ் t1. this is v1, this is v1, this is v2. ஸோ இது v2 மைனஸ் v1, இது v1. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன? this length into breadth, v1 into t2 minus t1. அதே மாதிரி ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? half into base into height, half into base is t2 minus t1, t2 minus t1, height is v2 minus v1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா I'll give my whole area under the graph. இது ஏரியா under graph வச்சு நான் என்ன பண்றது? அது ஒன்று இருக்குல்ல. அப்புறம் அந்த ஏரியா under the graph also will give a different quantity. நம்ம இப்போ படிச்சோம். அந்த ஏரியா under graph ஓட என்ன குவான்டிட்டி அதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை நான் சொல்றேன். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிச்சோம்? dy by dx, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஏன் டிஃபரன்ஷியேட் தான் பண்றோம்? டிஃபரன்ஷியேட்டுக்கு ஈக்குவலன்ட் இன்னொரு ஆபரேட்டர் இருக்கு. அது என்னது? இன்டிகிரேஷன். கரெக்டா? y வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு ஸ்லோப் கிடைக்கும். y வித் ரெஸ்பெக்ட் டு x இன்டிகிரேட் பண்ணனா எனக்கு ஏரியா கிடைக்கும். ஓகே, அதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாயிண்ட். y வித் ரெஸ்பெக்ட் டு x ரெண்டு ஆபரேஷன் பண்ணலாம். ஒன்று டிஃபரன்ஷியேஷன், ஒன்று இன்டிகிரேஷன். டிஃபரன்ஷியேஷன் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸ்லோப் கிடைக்கும். இன்டிகிரேஷன் பண்ணனா எனக்கு ஏரியான்றது கிராஃப் கிடைக்கும். ஓகே, நம்ம அதை இப்படி கூட பண்ணலாம். சே v by t இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. ஸோ இன்டிகிரல் ஏரியான்றது கிராஃப்னா இன்டிகிரல் y வித் ரெஸ்பெக்ட் டு x இன்டிகிரல் v dt. dtனா என்ன? ஸ்மாலாக பிரிச்சோன்னா இந்த வேல்யூ தானே dt. vனா இந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்டுக்கு என்ன வெலாசிட்டி இருக்கு? இந்த வெலாசிட்டி தனி, அஃப்கோர்ஸ் ரெண்டுத்துக்கு வேற வேற வெலாசிட்டி, பட்
ரொம்ப சின்ன சேஞ்ச் இருக்கிறதுனால ஒரே வெலாசிட்டி தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த v வேல்யூ v நத்திங் பட் இந்த v இன்டூ dt, இந்த ஸ்மால் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்போட ஏரியா கரெக்டா. அதே மாதிரி எல்லா ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப்ஸ்க்கும் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம்னா அதை எடுத்து ஆட் பண்ணோம்னா வில் கெட் ஹோல் ட்ரையாங்கிளோட ஏரியா கரெக்டா. ஐ ரிப்பீட் இட் அகைன். இந்த ஏரியான்றது கிராஃப் இன்டிகிரேஷன் பண்றது மூலமா கிடைக்கும்னு சொன்னேன். இன்டிகிரேஷன் ஆஃப் y அதாவது v வித் ரெஸ்பெக்ட் டு x அதாவது t. அதாவது இந்த ஹோல் ஏரியாவை நான் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்ஸா பிரிக்கிறேன், வெர்டிகல் ஸ்ட்ரிப்ஸா. வெர்டிகல் ஸ்ட்ரிப்ஸா பிரிக்கும் போதே இதோட லெங்த் என்ன வரும், வெலாசிட்டி கரெக்டா. ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னா இங்க வெலாசிட்டி வரும். இதோட விட்த் வந்து இஸ் நதிங் பட் ஸ்மால் டைம் சேஞ்ச் dt. ஸோ இந்த ஸ்ட்ரிப்ஸோட ஏரியா வந்து இன்டிகிரல் v dt. இதை ஒரு ஸ்ட்ரிப்புக்கு மட்டும் எடுத்திருந்தேன்னா v dt ன்னு எழுதிப்பேன். ஆனால் நிறைய ஸ்ட்ரிப்ஸுக்கு எடுக்கிறேன். ஸோ சம்மேஷன் இன்டிகிரேஷன் இஸ் நதிங் பட் ரிப்பீட்டட் சம்மேஷன் when quantity is very small. Integral v dt எங்கேருந்து எங்க, சரி டைம் t equals 0லேருந்து டைம் t equals t0 எடுக்கிறேன்னா 0 to t0 லிமிட் போடணும். ஏன்னா என் டைம் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. நான் டைம் தானே ஸ்ட்ரிப்ஸாக பிரிக்கிறேன் சின்ன சின்னதா. ஸோ என்னோட மினிமம் மோஸ்ட் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் மோஸ்ட் வேல்யூ என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகே, அது பண்ணனா எனக்கு ஏரியா கண்டுபிடிக்கும். ஏரியாவிலேருந்து எந்த குவான்டிட்டி கண்டுபிடிக்கலாம், இன்டிகிரல் v dt எனக்கு என்ன தரும் ஞாபகம் இருக்கா, v is equal to dx by dt. So dx is equal to v dt கரெக்டா. இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இன்டிகிரல் v dt is equal to dx அதாவது சேஞ்ச். சரி இது வந்து x நாட் வச்சுக்கலாம், இது x ஃபைனல் xi வச்சுக்கலாம். dx இன்டிகிரேட் பண்ணா எனக்கு x வரும். x லிமிட்ஸ் அப்ளை பண்ணா x இனிஷியல் மைனஸ் x நாட். அதாவது எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் t equals 0லேருந்து டைம் t equals t0 குள்ள இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் given by ஏரியா. dx by dt கிராஃபோட ஸ்லோப் எனக்கு வெலாசிட்டி தருது. அதே dv by dt கிராஃபோட ஏரியா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தருது. ஓகே, so the area under this graph gives me integral v dt gives me displacement between time t equals 0 to time t equals t0. Right? அதே மாதிரி ஏரியா அண்டர் ஏஎஸ் கிராஃப். ஏஎஸ் கிராஃப் ஸ்லோப் பார்த்தோம்ல, dA by ds பார்க்கலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் dA by dt எனக்கு என்ன வேல்யூ எழுதிடுறேங்க. a by s கிராஃப் என்ன கிராஃப், ஆக்சிலரேஷன் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதோட ஸ்லோப் என்ன தரும், dA by ds. ஆனால் இந்த குவான்டிட்டி எனக்கு என்னன்னு தெரியாது. செயின் ரூல் யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன் கரெக்டாக. dA by dt இன்டூ dt by ds. இது எனக்கு எந்த குவான்டிட்டி தெரியாது. இது v தெரியும், ஆனால் இது எந்த குவான்டிட்டின்னு தெரியாது. ஸோ இது நம்ம ஸ்லோப் வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஏரியா ஆஃப் கிராஃப், நான் இந்த கிராஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணல, அப்போ அதுக்கு பின்னாடி ஏதாவது லாஜிக் இருக்கும். ஸோ இதர் ஸ்லோப் இல்லைன்னா ஏரியா, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னாச்சும் ஒரு ப்ராப்பர் வேல்யூ தரும். ஸ்லோப்பு எனக்கு இந்த வேல்யூ எதுவும் கொடுக்கல. ஸோ ஏரியா என்ன வேல்யூ தெரியும் தரும், ஏரியா இஸ் நத்திங் பட் இன்டிகிரல் y dx. எக்ஸ் ஆக்சிஸ்ல s இருக்கு, y ஆக்சிஸ்ல a இருக்கு. ஸோ இன்டிகிரல் a dx. a dx இங்க பார்த்துருக்கோமா, திங்க் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதே மூணு தான், மூணு ஈக்குவேஷன் தான், மூணு டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும். இங்க எழுதுறேன், velocity is equal to displacement by time, derivation of displacement with respect to time. Acceleration is equal to dv by dt. Next இன்னொரு ஒரு ஃபார்ம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். a is equal to with respect to velocity and displacement v dv by ds. Okay, so dx by dt கிராஃப்ல இருந்து ஸ்லோப் எடுத்தனா எனக்கு velocity கிடைக்கும், dv by dt கிராஃப்ல இருந்து ஸ்லோப் எடுத்தனா எனக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்கும், dv by ds கிராஃப்ல இருந்து ஸ்லோப் எடுத்தனா எனக்கு a by v கிராஃப் a by v கிடைக்கும் ஸ்லோப். இதுவே இப்போ நான் சொன்னது இந்த ரெண்டு குவான்டிட்டிஸ், நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிற குவான்டிட்டிஸோட கிராஃப் எடுத்தோம்னா எனக்கு லெஃப்ட் சைடு a இங்க a by v இந்த வேல்யூஸ் கிடைக்கும் ஸ்லோப். இதுவே இந்த ரெண்டு குவான்டிட்டிஸோட ஏரியா எடுத்தோம்னா, கிராஃபோட ஏரியா எடுத்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த குவான்டிட்டி கிடைக்கும் கரெக்டா. மூணு ஈக்குவேஷன் தான், அதை வச்சு தான் நம்ம மேனிபுலேட் பண்ணுறோம். திஸ் இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம பார்த்தது v and t கிராஃப், dv by v and t கிராஃப்லேருந்து ஸ்லோப் எடுத்தோம்னா ஆக்சிலரேஷன் கிடைக்கும், ஏரியா எடுத்தோம்னா இன்டிகிரல் v dt which is nothing but displacement. அதுதான் லாஸ்ட் கிராஃப்ல பார்த்தோம். அதே மாதிரி ஆக்சிலரேஷன் அண்ட் டைம்,
இதுக்கு ஸ்லோப் எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னல dA by dt. ஆனா ஆக்சல் ஏரியான்றது கிராஃப் which is nothing but a dt will give me dv. Integral a dt a is nothing but dv by dt. கரெக்ட்டா? dv by dt dt கேன்சல் ஆயிடும். ஸோ வெலாசிட்டி டிஃபரன்ஸ் எனக்கு தரும். ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் dv னா v நாட் டு v ஃபைனல். ஸோ v ஃபைனல் மைனஸ் v இனிஷியல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி எனக்கு தரும். இங்க ஏக்கும் எஸ்க்கும் கிராஃப், ஏக்கும் எஸ்க்கும் கிராஃப்னா எனக்கு ஸ்லோப் எதுவும் தர போறது இல்லை. ஏரியா என்ன தரும்? b dv தரும். கரெக்டா? integral a dx is nothing but integral a ds is equal to ds. Okay, a ds will give me integral v dv. Say initial velocity v naught இருக்கட்டும், final velocity v final. Integral v with respect to dv is nothing but v square by 2. Yeah, integral v power n dv is equal to v power n plus 1 by n plus 1 integration rule. So இங்க v n வந்து 1 இருந்ததுன்னா v square by 2 limits apply பண்ணனா v naught to v final. Okay, so v final square minus v initial square by 2. Okay, so இந்த மூணு ஈக்குவேஷன் தான் நம்ம ரிப்பீட்டடா மேனிபுலேட் பண்ணி வேற வேற குவாண்டிட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா ஸ்லோப் வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன்ல இருக்கிறது தரும். இதுவே இந்த ரெண்டு குவாண்டிட்டிஸோட இன்டிகிரல் ப்ராடக்ட் எடுத்தோம்னா எனக்கு இந்த ரெண்டு கிராஃப், இந்த ரெண்டு குவாண்டிட்டிஸ் இருக்கிற கிராஃபோட ஏரியா வந்து எனக்கு இந்த குவாண்டிட்டிஸ் தரும். ஓகே, அதுதான்